வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகள் கடன் தள்ளுபடி, காவிரி நீர் மற்றும் வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடகாவிடமிருந்து பெற தாவேக அரசு தவறியதால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஜூன் மாசம் இந்த தமிழக வெற்றி கழக அரசு கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெறாத காரணத்தாலே டெல்டா இருக்கின்ற நம்முடைய விவசாய குடிமக்கள் குறுவை சாகுபடி முழுமையாக செய்ய முடியல. குறுவை சாகுபடி சுமார் 5.5 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு சாகுபடி செய்வாங்க. ஆனா இந்த ஆண்டு நிலத்தடி நீரை நம்பி 2 லட்சம் ஏக்கர் தான் பாசனம். வறட்சியால் சுமார் 1 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வேளாண் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், தாவேக அரசு கும்பகர்ணன் போல் தூங்காமல் விழிப்புடன் செயல்பட்டு தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் சிறு விவசாயி, குறு விவசாயி மற்றும் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கோரிக்கை. ஒவ்வொரு ஜூன் மாசம், ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம் நமக்கு கர்நாடகத்திலிருந்து கர்நாடக அணையத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நீரை பெறுவதற்குண்டான முயற்சி எடுத்தாதான் நம்ம சம்பா சாகுபடி செய்ய முடியாது. ஏன்னா சம்பா சாகுபடி செய்ய முடியாது. இன்றைக்கு கும்பகர்ணம் போல தூங்காம இந்த அரசு விழிப்போடு இருந்து நம்முடைய விவசாய பெருமை மக்களுக்கு சம்பா சாகுபடி செய்ய தேவையான நீரை கர்நாடகத்தில் பெற வேண்டும் என்று கேட்டு, இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் போராட்டத்தை புறக்கணித்தது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சீப்பை எடுத்து ஒழித்து வைத்தால் திருமணம் நின்று விடுமா என பதிலளித்தார். மேலும் தாவேகாவின் 100 நாள் ஆட்சியில் மக்களுக்கு எதுவும் இல்லை, ரீல்தான் என்றார். அதாவது திருமணத்தில் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா திருமணம் தடைப்பட்டு போயிருமா? இதையெல்லாம் உள்ள பேச வேண்டியதெல்லாம் பொதுல பேசணும். 100 நாள் ஆட்சியில் மக்களுக்காக எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை. எல்லாம் ரீல் விட்டுக்கிட்டு ஆட்சி தான் பார்க்குறோம்.